السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நிறைந்த எல்லாம் அல்ல இறைவனின் நல்லடியார்களே, இவ்வுலகை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய மாபெரும் வர்த்தகனாகிய வல்லோன் இருக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமா. மாபெரும் திருமையாளனின் சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கும் நம் உயிரிலும் மேலாக சந்திக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சுழற்சியில் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ முயற்சி செய்கிற அசுமை நல்ல இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் தரப்பட்டுமா. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இஸ்லாம் என்கின்ற ஒரு புனித கொள்கையில் நாம் எல்லாம் பயணித்து வருவோம். இந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொள்கை என்பது எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமளவில் இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய எல்லோரும் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆசையாகவே கிடக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். பொதுவாக இஸ்லாம் என்றால் என்ன? நாமெல்லாம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முஸ்லீம் என்றால் என்ன? இந்த அர்த்தத்தை புரியாதவர்களாகத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல், முஸ்லீம் என்றால் கட்டுப்படக்கூடியவன். யாருக்கு? அல்லாஹ்விற்கும் தூதருக்கும். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கட்டளை. இதில் ஒருவர் நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன், தூதர் வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் காஃபிர். தூதர் போதும், அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் காஃபிர். அந்த இருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கை. இதிலிருந்து பிறந்ததுதான் ஈமான். 6 நபர்களை நம்ப வேண்டும், 6 விஷயங்களை நம்ப வேண்டும். இதிலிருந்து பிறந்ததுதான் இஸ்லாம். 5 கடமைகள் இருக்கிறது எல்லாம். அடிப்படை நாம் முஸ்லிம் என்று பெயர் சூட்டப்பட்டதற்கு காரணமே அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு நபர். அவன் ஒவ்வொரு ஆளையும் நம்மை பற்றி பேசுகிற போது என்ன சொல்வார்கள்? அதோ அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு நபர், இதோ அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய நபர். தமிழில் சொன்னால் அதான் அர்த்தம். ஆனால் நன்கு யோசித்து பாருங்கள், உண்மையில் அந்த பெயர் சூட்டப்படுவதற்கு உண்டான எல்லா தகுதிகளும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒருவனுக்கு முகமது இப்ராஹிம் என்று பெயர் வைத்திருக்கிறார். அவனை அழைக்கிற பொழுது யாசிர் என்று அழைத்தால் ஏற்றுக்கொள்வானா? என் பேர் முகமது பா, நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். காஃபிர் என்று அழைத்தால் ஏற்றுக்கொள்வோமா? கோபம் வரும். ஆனால் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் பாருங்கள், எதற்காக இந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த காரணங்களையே மறந்தவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தற்காலிக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கிற பொழுது மிகப்பெரிய தலை குனிவுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே சொல்லுகிற பொழுது நபித்தோழர்களோடு சேர்ந்து எவ்வளவு சிரமப்பட்டார்கள். அல்லாஹ் நாடினால் ஒரு சில நாட்களில் எல்லாரையும் மார்க்கத்திற்கு வர வைத்து எல்லாரும் நபிக்கு கட்டுப்பட
வேண்டும் என்பதற்காக தியாகங்களால், இரத்தங்களால் எவ்வளவு விஷயங்களை கடன் இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கொஞ்ச நெஞ்சமா குடும்பத்தை இழந்தார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள், தன்னுடைய உயிரை கூட இழந்தார்கள் இந்த மார்க்கத்திற்காக. ஆனால் இன்றைக்கு இந்த கொள்கை நமக்கு இலகுவாக கிடைப்பதனுடைய விளைவால் இஸ்லாமிய மார்க்கத்தையே விட்டு ஆக்கிக் கொண்டிருக்கிறோம், கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வருத்தத்திற்குண்டான விஷயம் இது. எதற்கெடுத்தாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியான குறைகள், புறங்கள், இங்கு சுதந்திரம் இல்லை, இங்கு அது இல்லை, இது இல்லை. உண்மையில் இந்த மார்க்கத்தை படிக்கின்ற எவனும் மார்க்கத்தை விட்டு சென்றது கிடையாது. அப்படி சென்றிருந்தால் அவன் குர்ஆன் ஹதீஸை புரியாத முட்டாளாகத்தான் இருந்திருப்பானே ஒழிய உண்மையான முஃமின் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து படித்து பார்க்கிற பொழுது இவ்வளவு அருமையான மார்க்கம் என்று உறுதிப்பாட்டுடையவர்களாகத்தான் மாறுவார்கள். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் இருக்கிறது, மக்கள் மத்தியிலே கருதப்படுவது. ஒன்று அவனுடைய திருமணம், இன்னொன்று அவனுடைய மரணம். பொதுவாக இஸ்லாமியனை பொறுத்தவரைக்கும் அவன் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சில ஒழுக்க முறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனக்கென நான் இருக்கக்கூடாது, எனக்கு என்ன தோணும் நான் வாழக்கூடாது, மைல் ரூல்ஸ்லாம் இங்க கிடையாது. இந்த வாழ்க்கையும் இறைவன் கொடுத்தது, வாழ்க்கை வாழக்கூடிய திட்டங்களையும் வகுத்தலும் இறைவன் தான். அப்படித்தான் நம்ம வாழணும். ஒவ்வொன்றையும் அப்படித்தான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. பருவ வயதை அடைகிறாயா, உன்னுடைய தொழிலை நீ கடைபிடிக்கிறாயா, நோன்பு வைக்கிறாயா, திருமணம் செய்கிறாயா, குழந்தை பெற்றுக் கொள்கிறாயா, கத்னா செய்கிறாயா, உறவினர்கள் உதவி செய்கிறாயா, எல்லாவற்றிற்கும் வியாபாரம் செய்கிறாயா, பொருளாதாரத்தை ஈர்த்தெடுக்கிறாயா, அனைத்தும் முன்மன இச்சை அல்ல. நான் சில கட்டுப்பாடுகளை சொல்வேன், அதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும். இதுதான் இஸ்லாம். இப்படித்தான் இந்த மார்க்கம் இருக்கும். இதுதான் மார்க்கம். இப்படி மேலோட்டமாக இஸ்லாத்தை பற்றி வெளியே பார்க்கிறார்கள். உண்மையில் மார்க்கம் இதுதான். பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகளில்தான் நாம் வாழ வேண்டும். ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை எடுத்து பாருங்க, ஏதாவது ஒன்று மனித குலத்திற்கு எதிரானதாக இருக்கிறதா? ஃபர்தா என்கின்ற ஒரு சட்டம் வரவில்லை என்றால் இன்றைக்கும் பெண் தன்னுடைய மானம் இழந்தவராகத்தான் ரோட்டிலே இருந்து கொண்டிருப்பார். குலால் தலாக் என்கின்ற ஒரு சட்டம் வரவில்லை என்றால் இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் விபச்சாரத்தை எல்லாம் மூழ்கி இருந்திருக்கும். குற்றவியல் தண்டனைகள் வரவில்லை என்றால் இன்றைக்கும் எத்தனையோ குற்றவாளி குற்றங்களை செய்து கொண்டேதான் இருப்பார். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களும் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துவதாக இருக்கவே இருக்காது. முதலில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் நடந்த கடையர்களுடைய பஞ்சாயத்தெல்லாம் நமக்கு தெரியும், நாமெல்லாம் பார்த்திருப்போம். அதை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் அதிலே சொல்லப்பட்ட வார்த்தை மார்க்கம் கடுமையானது, கடுமையானதல்ல. உண்மையே இந்த மார்க்கம் கடுமையானதாக இருந்திருந்தால் நபிகளால் கட்டி வைத்திருக்கிறது ஒரு நபிக்கு ஒரு ஓடி இருப்பார். 3 நாட்கள் நபிகளால் விட்டு வைத்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு மார்க்கம். இப்படியான நினைத்தூதர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தார். இன்றைக்கு இந்த மார்க்கம் பரவியிருக்கிறது அடிப்படை காரணமே இஸ்லாம் ஒரு மனிதனை கண்ணியமாக, ஒழுக்கமாக, சுதந்திரமாக அவனுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மரியாதையோடு நடத்துகிறது என்பதுதான். அதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத விளைவுகள் தான் இது. இப்படி இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் நன்கு உற்று பாருங்கள், அதற்கு 90% இஸ்லாமியர்கள் தான் காரணம். முத்தலாக் என்று ஒன்று கொண்டு வந்தார். அதற்கு காரணம் யார் தெரியுமா? இஸ்லாமியர்கள். வாட்ஸ்அப்ல தலாக்கு 3 வாட்டி மெசேஜ் எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, கடந்து போனான். மார்க்கத்தை கேலியாக்கினார். இதான் ஹதீஸ்ல இருக்கிறது, இது பரவியது, வெடித்தது, பெண்ணுக்கே எதிராக இருக்கிறது என்று முத்தலாக் மசோதா கொண்டு வந்தார்கள்.
ஹிஜாபினுடைய சட்டம் அறியப்பட வேண்டும். அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அழகாக. முகம் கை கால்களை தவிர்த்தால் நபி தோழியர்களும் ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள், மறைத்திருக்கிறார்கள். ஹதீஸ்களை பார்க்கிறோம். என் விருப்பப்படிதான் நான் இருப்பேன், மூஞ்சை மறைத்தார்கள். திருட்டுகள் அதிகமானது. கொண்டு வந்தான் நோஸ்பீஸோ புர்காவோ தடை கர்நாடகாவில். அந்த பிரச்சனை இன்னும் ஓடுகிறது, ஓடாமலும் இருக்கிறது. இப்படி நிலுவை. இப்படி நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் சரி, அதிகமாக நாம் செய்யக்கூடிய, நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் யார் தெரியுமா? கையை நோக்கி இப்படி காட்டுறோமே அமையல, கீழே உள்ள மீறி 3 விரல் நம்மளை காட்டுது, நம்ம தான். அப்படிப்பட்ட சிக்கல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பட்டியலில் தான் திருமணம். திருமணம் என்று வருகிற பொழுது மட்டும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்ன ஆகிறது என்று தெரியவில்லை. முஸ்லிமாக இருக்கிறான், முஸ்லிமாக இருக்க வைக்கப்படுகிறார், முஸ்லிமாக நடக்க ரொம்ப அவருக்கு கவலையாக இருக்கிறது. என்ன கொடுமை இது! நான் ஒரு பெயரிடத்தில் முஸ்லிமாக இருந்தால் போதுமா? எதற்காக இந்த பெயர் எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது? இப்ராஹிம் என்று ஒருவருக்கு பெயர் வைக்கிறார், எதற்காக வைக்கிறாங்க? இப்படிப்பட்ட தியாகம் என்றா இதனை செஞ்சாங்க. என் பிள்ளைக்கு அந்த பெயரை வைப்பேன், மார்க்கத்தில் அவன் உறுதியாக வர வேண்டும், இந்த அர்த்தத்தில் தானே பெயர் சூட்டப்படுகிறது. அப்படித்தானே முஸ்லிம் நமக்கு சூட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு திருமணம் என்கின்ற பெயரில் எவ்வளவு ஆடம்பரங்கள், எவ்வளவு அனாச்சாரங்கள். பொதுவாக ஒரு மனிதன்கிட்ட செலவு அதிகமாக செய்யாத அப்படின்னா அவனுக்கு கோபம் வருது. காசை வாரி கொட்டு அப்படின்னா அவன் முடிக்கிறான், எப்படியெல்லாம் கொட்டலாம். இப்படி ஒரு சிந்தனை உடையவர்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக கடையநல்லூர், காயல்பட்டினம், இது போன்ற இஸ்லாமிய ஊர்கள்லாம் நீங்க பாருங்க, இவர்களுக்கு ஒரு தனி கலாச்சாரங்கள் இருக்கும். இஸ்லாமிய திருமணம் என்றால் என்ன, நபிகளார் என்ன சொல்லி இருக்கிறாங்க? அந்நிக்காவும் சுன்னத், நபிகளார் சொன்னார்கள் திருமணம் என்பது வழிமுறை. அப்ப திருமணம் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. அப்படி செய்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐசுருக்கும் மகுனா, அதிலும் இலகுவாக செலவு செய்வதுதான் பரக்கத் நிறையப்பட்டதாக ஒரு திருமணம். ஆடம்பரத்திலே செய்கிற பொழுது நமக்கு பரக்கத் கிடைக்காது. ஆடம்பரம் 2 வகை இருக்கிறது. ஒன்று, நான் 200 பேருக்கு சாப்பாடு போடுவதை 500 பேருக்கு போடுறேன், இது மார்க்கெட்டில் தடை அல்ல, ஆனால் நமக்கு பரக்கத் குறைவு. அதாவது ஒவ்வொருவருக்கும் கணக்கு சொல்லப்படவில்லை, எளிமையை தாண்டுகிற பொழுது பரக்கத் குறைக்கப்படுகிறது அல்லது நீக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இப்படித்தான் இன்றைக்கு திருமணம் நடக்குதா? 2வது வகை ஒன்று இருக்கிறது. மனிதன் என்ன ஆசைப்படுகிறான் என்றால், ஒரு காலகட்டம் அடைகிற பொழுது இன்றைக்கு உலகம் எந்த சூழலில் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, நான் பார்க்கின்ற பக்கத்து வீட்டுக்கான, அக்கம் பக்கத்துக்கானவர்களின், நண்பர்களின், உறவுகள் தாண்டி இந்த சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை நானும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த ஆசை அவனுடைய வணக்கங்களாக மாறுகிறது, அந்த வணக்கம் அவனுடைய வாழ்க்கையாக மாறுகிறது, அந்த வாழ்க்கையை அல்லாஹ்விற்கு முரணாக மாறுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஆடம்பரம் என்றால் வெறும் செலவுகள், சாப்பாட்டில் அதிகமாக இருக்கும், அப்படித்தான். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. ஒரு இஸ்லாமிய திருமணமா என்று கேவலமாக காலி துப்புகிற அளவிற்கு இருக்கிறது. வேதனைக்கு உண்டான விஷயம் இல்லையா? ஒரு திருமணத்திற்கு என்னென்ன காரியத்தை நடத்துகிறார்கள்? முதலில் பொண்ணை பார்க்கிறார்கள், அதற்காக பூப்பைகள் விழா. அந்த பொண்ணு முடிச்சிருச்சுன்னா என்கேஜ்மெண்ட். அந்த என்கேஜ்மெண்ட் ஒரு பெரிய செலவுல பண்றான். அந்த பெரிய செலவுல நடத்தப்படுகிற நிச்சயதார்த்தம், அதிலே பாத்தியா ஓதப்படுகிறது, மௌலூத் ஓதப்படுகிறது, என்னென்னவோ கப்சாக நடிக்கப்படுகிறது, அங்கே மாலையை மாற்றிக் கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட திருமணத்தை போன்று, ஆனால் திருமணம் இல்லை. இதற்காக ஒரு பெரிய மண்டபம், இதற்காக தனி அழைப்பு, இதற்காக ஒரு பேனர், இதற்காக ஒரு பிளெக்ஸ், இதற்காக ஊர்வலம். அடுத்து திருமணம் 6 மாதமோ 8 மாதமோ 3 மாதமோ. திருமணத்திற்கு முன்னாடி மெஹந்தி ஃபங்க்ஷன். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ரெக்கார்டிங்ல, யூடியூப்கள்ல, இன்ஸ்டாகிராம்ல காயல்பட்டினம் கல்யாணங்கள்,
கடையில கல்யாணங்கள் இப்படின்னு முஸ்லிம்களுடைய கல்யாணங்களை போட்டு போட்டு ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டு தள்ளுறாங்க. வேதனைக்கு உண்டானது மெஹந்தி பங்கன். இந்த கலாச்சாரம், இந்த திருமணத்திற்கு அழைப்பு கொடுப்பதற்காக ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை ஒரு பத்திரிகை 8 ரூபாய் 10 ரூபாய் 2000 பத்திரிகை அடிக்கிறார், 20,000 ரூபாய் பத்திரிகையில இந்த மாதிரியான முபாரக்கான வேலையில், முபாரக்கான வேலை என்று இப்பவே காலத்தை குறை கொடுத்த அளவிற்கு, அதுவரைக்கும் ஹிஜ்ரியில் எத்தனை ஆண்டு எத்தனாவது மாதம் என்று தெரியாது, திருமணத்தின் போது மட்டும் அவருக்கும் தெரியும். இப்ப எந்த மாதம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியலாம், ஏன் அடுத்த ரமலான் வரப்போவதனால. அந்த பத்திரிகையினுடைய சிலர்கள் அதிகமாக சொல்லுகிறார். அவன் கொடுக்க போகும்போது கையில வாங்கி ஓரமா வச்சிருவாங்க. எப்ப கல்யாணம், எந்த மண்டபத்துல, எந்த இடத்துல, வாயிலே பேசி முடிச்சிருவாங்க. பிறகு எதற்கு பத்திரிகை தூக்கி வீசப்படும். எப்படி தெரியுமா, 50 ரூபாய் எடுத்து கொடுக்குறோம், முடிஞ்சு, இப்படி தூக்கி போடுற மாதிரி. திருமணம் என்று உள்ளே செல்கிறார்கள். மணமகனுக்கும் மணமகளுக்கும் மாலை அணிவிக்கப்படுகிறது, உடைகள் அலங்கரிக்கப்படுகிறது. ஒரு மணமகள் எப்படி தன்னுடைய கணவனை தாண்டி யாரிடத்திலும் ஹிஜாபை பேச வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறதோ அனைத்தும் உண்டாக்கப்படுகிறது. மேடையிலே ஆட்டம் ஆடுகிறார், பாட்டு ஓடப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட இஸ்லாமிய சமுதாயம்! மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமா, அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமா? வெறும் அஜரத்து வரணும், துவா செய்யணும், நிக்கா பதிவு தப்தர் செய்யணுங்கிற கலாச்சாரத்தை நம்ம வீட்டுல பெரியவங்க சொல்லாதீங்க, அப்படியே அதையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க இந்த காலத்து மக்கள். அந்த சபையில் கூட கூட்டு துவாக்கள் ஓதப்படுகிறது, அள்ளி மேலமா ஓதப்படுகிறது. எதற்காக இந்த ஊர்வலங்கள், எதற்காக ஒரு ஆடம்பரங்கள், எதற்காக அனாச்சாரங்கள், எதற்காக வீழ்வடையங்கள்? நபிகள் நாயகம் யார்? இன்றைக்கும் நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கான உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறோம். நாமே இப்படின்னா நபி தோழர்கள். அதனாலதான் அந்த ஹதீஸை திரும்ப திரும்ப சொல்றோம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வருகிறார்கள். என்னப்பா ஆடையெல்லாம் ரொம்ப நிறங்களாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்று எனக்கு திருமணம். தனக்கு திருமணம் என்கின்ற தகவலை கூட நபிகளாரிடத்தில் சொல்லாத எளிமையான முறையில் முடித்த ஒரு பணக்காரர். செல்வம் இருக்கிறது, நினைத்தால் மக்கா மக்களுக்கே மதீனா மக்களுக்கே உணவளிக்க முடியும். நபிகளாருடைய ஒரு வார்த்தை பின்பற்ற வைத்தது, நபிகளாரிடத்திலேயே சொல்லாமல். இப்பேற்பட்ட முஸ்லிம் பாருங்க, அவங்க அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தான் பொருளாதாரத்தை தருவார். அதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பொருளாதாரம் நமக்கு வழங்கப்படுகிற பொழுது நன்மையான காரியங்களில் நாம் செலவழிக்க பழகலாம். நீங்கள் பாருங்கள், பனு தமீம் என்கிற குலத்தாரை சார்ந்த ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். நான் மிகப்பெரிய பணக்காரன், எனக்கு உறவுகளும் குடும்பங்களும் பிள்ளைகளும் அதிகமாக இருக்கிறார்கள். நான் என்ன செய்ய, என்ற காசு இருக்கு, எப்படி செலவழிக்க? அல்லாஹ்வுடைய தூதத்தை கேட்கிறார். ஒரு முஸ்லிம் என்றால் நபிகளார் என்ன சொல்லுகிறார்கள் அதை நாம் பின்பற்றணுமே என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்கின்றதற்கு உதாரணமான மிக அழகான ஒரு ஹதீஸ் அஹ்மதிலே பதியப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துஅத்தி ஸகாத் மின் மாலிக், உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ முதல்ல ஸகாத் கொடு. ஃபஇன்னஹா துஹூரா, அது தூய்மையானது, துத்தாஹிருக்க, உன்னை தூய்மைப்படுத்தும். ஆடம்பர செலவு செய்கின்ற அனைவரும் யோசித்து பாருங்கள், நம்முடைய பொருளாதாரத்தை 102% என்கின்ற வகுப்பை பிரித்து ஜகாத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? 5 கடமைகளில் முக்கியமான ஒரு கடமை என்று நாம் நினைப்போம். பார்த்தோடினா மட்டும் திருமணத்திலே நாம் கடமைகளை நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற கருத்து வந்துவிடுமா? உள்ளத்தாரும் செயலாலும் நம்முடைய வாழ்க்கை அமையும். கலிமா துணைக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜக்காத் யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்கப்படலையோ, எவருடைய பொருளாதாரம் கொடுக்கப்படவில்லையோ,
நாளை மறுமை நாளிலே அவர் கொடுக்காத ஜக்காத்தினுடைய பொருட்கள் கருத்தை நிறைக்கும் என்று நபிகளார் எச்சரித்தார்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான், அதை மறந்துவிட்டோம். கடமையை மறந்துவிட்டோம். சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற பெயரில் பிதஅத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு குர்ஆன் வசனங்களுக்கு முறையாக இந்த சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? அங்கு பாருங்கள். அப்பொழுது சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே புரியல, சுருக்கமாக சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். ஆதீதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபனஸ் சபீல். உன் உறவினருக்கும் அதே போன்று ஏழைக்கும் வலியறியாத அந்த நாடோடிகள் சொல்லுவாங்க, அவர்களுக்கும் அவருடைய உரிமையை வழங்குங்கள். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், வலா துபத்தில் தபதீரா, சிறிதளவு கூட வீண்விரயம் செய்து விடாதீர்கள். இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த வசனத்திற்கு கீழே ஒரு வசனம் வருகிறது, இன்னும் பக்திரீன காவல் யாரெல்லாம் வீண்விரயம் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், நாம் இன்றைக்கு பொருளாதாரத்தை எவ்வளவு வீண்விரயம் செய்கிறோம். உறவை பேண வேண்டும், உறவை அனுசரிக்க வேண்டும், உறவுக்காக என்றும் அந்த உறவை பேணுவதும் அனுசரிப்பதும் உறவுக்காக என்பதெல்லாம் ஒரு திருமணத்தில் மட்டும்தானா? அதே உறவில் ஒருவன் கடன்பட்டு இருக்கிறானே, அதே உறவில் ஒருவன் தன்னுடைய பிள்ளைக்கு கூட இடம் கொடுக்க முடியாமல் சிரமப்படுகிறானே, அதே உறவில் ஒருவன் வட்டிக்கு வாங்கி வேற வழி இல்லாமல் பிள்ளையை திக்கிறானே, அவனுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்யலாமே. லட்சக்கணக்காக வீண்விரயம் செய்து திருமணத்தை நடத்துகிறோம். வர எல்லாரும் பாராட்டிடுவாங்களா? நல்ல யோசிச்சு பாருங்க, மனசாட்சிப்படி இன்றைக்கு திருமணம் இவ்வளவு ஆடம்பரமாக நடக்குதுன்னா அதுக்கு காரணமே சமுதாயம் என்ன பேசும். பள்ளிவாசல் நடத்தினாலோ கம்மியா நடத்தினாலோ என்ன எப்படியா பேசிடுவாங்களே, என் பிள்ளைக்கெல்லாம் நான் எப்படி செலவு பண்ண தெரியுமா, உன் பிள்ளைக்கு நீ இப்படி வச்சுட்ட என்று பேசி விடுவார்களோ? பேசியவர்கள் எல்லாம் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை வாழப்போறார்களா அல்லது மறுமை நாளிலே நம்முடன் வந்து நிற்க போகிறார்களா? யோசித்து பாருங்கள். ஒவ்வொன்றையும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் நம் கையில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, நீ முடிவெடு. சமூகத்தை பார்க்காதே. அவன் கேவலமான ஹராமான கலாச்சாரத்தில் ஈடுபடுகிற பொழுது உன்னை அழைப்பான், இதுதான் சரி, இதை பின்பற்றவில்லை என்றால் நீ இந்த சமூகத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ அப்பாற்பட்டவனாக மாறு. அந்த அப்பாற்பட்டவன் தான் எனக்கு விருப்பத்திற்குரியவன். ஏன்? அல்லாஹ்வுக்காக நீ முரண்டல் நில, அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாம் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட வேண்டாமா? அல்லாஹ் அதிகமான வார்த்தை சிந்திக்க பார்த்தீர்களா? என்ன இருக்குதுல? நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. எடுத்த பத்திரிகைகள் எல்லாம் கொடுக்க முடியாது. 1000 பத்திரிகை வீட்டுல சும்மா கிடக்கும். எதுக்கு யூஸ் ஆகும்? அதே மகளுக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு தேவையில்லாததை தகர்ப்பதற்கு தான் அந்த பத்திரிகை யூஸ் ஆகும். அதற்கு 20 ரூபா கொடுத்து நம்ம அடிக்கணுமா? இப்படி யோசிச்சு பாருங்க. அவன் கல்லா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். இன்றையிலும் கூட எவ்வளவு நபர்கள் வறுமையால் செத்து மடிகிறார்கள். அல்லாஹ் நம்ம நல்லா வச்சிருக்கிறானே, நம்ம இந்த பொருளாதாரத்தை சரியா யூஸ் பண்ணுவோம். இப்படி யோசிச்சு பார்க்கணும். இந்த அறிவுரை உங்களுக்கான, எனக்கான, இஸ்லாமியர்களுக்கான, ஒட்டுமொத்த உலகத்திற்கான அறிவுரை. அல்லாஹ் சொல்லுகிறார், பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குதிரையிலே ஒருவன் வருகிறான், ஊர்வலம் செல்கிறது, சுற்றி மக்கள் வருகிறார்கள். என்ன கலாச்சாரம் இது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தார்களா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் எப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொன்னாரா? ஆக்கும் நிசா பெண்களுக்கு அவருடைய மகர் கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். நாங்களாம் மகர் கொடுக்கிறோம், 5 கிராம் கொடுக்கிறோம். வரதட்சணையா அது ஒரு 50 பவுன் போடுவாங்க. செலவுலாம் அதெல்லாம் பாதினா கடைசியில வருவான். எவ்வளவோ பேசணும், ஒண்ணு வீட்டுல நாங்களே செலவு பண்ணிக்கிறோம்ட்டாங்க. பிறகு எதற்கு அந்த மகர்? பெயருக்கா, வெறும் பெயருக்காக மார்க்கத்தை பின்பற்றுகிற இஸ்லாமியர்களானா ஒரு ஊரே என்ற பொழுது நெருப்பிலே தூக்கி வீசப்பட்ட பொழுது கூட
அல்லாஹ் இருக்கிறான் என்ற உறுதிப்பாட்டுடைய இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம் தான். ஊரே விரட்டி அடிக்கிற பொழுது தன் தோழரோடு இறைவன் இருக்கிறான் என்று புகையிலிருந்து தப்பி அல்லாஹ்வுக்காக அந்த ஊரை சமாளித்த நபிகளுடைய உம்மத்து நாம். இப்படியா நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும்? நாட்டு மன்னனே எதிராக இருக்கிற பொழுது அனைவரும் அவரை கொல்ல முனைகிற பொழுது எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று சொன்ன மூசா நபியினுடைய சமுதாயம் தான். அப்பேற்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து மார்க்கத்தை நாமே விற்று கொண்டிருக்கிறோமே, கவலைக்குண்டான விஷயம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. வாழ்க்கையை அல்லாஹ் உருவாக்கியதே மையுக்கும் அமலா, நல்லவர்களை யார் அதிகமாக செய்கிறார் என்று சோதிப்பதற்காக. அது அல்லாஹ் மனிதர்கள் மென்மேலும் பெருகணுங்கிறதுக்காகத்தான் திருமணம், குடும்பம் இப்படியான ஒரு செட்டப்பை உருவாக்கலாம். அது மகிழ்ச்சியான தருணம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. முக்கியமான ஒரு நிகழ்வுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்காக மார்க்கத்தையே புறந்தள்ளுகிற நிகழ்வாக அது மாறிவிடக் கூடாது. அப்படி மாறினால் என்ன ஆகும் தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கை விடுகிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தை சொல்லி காட்டுகிறான். யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கிறானோ, அவருடைய வரம்புகளை மீறுகிறாரோ, அல்லாஹ்வுடைய வரம்புகளை யார் மீறுகிறாரோ, நரகத்திலே அவனை நுழைவிப்போம், நிரந்தரமாக அதில் இருப்பார்கள். ஒரு சின்ன விஷயத்திற்காக நரக நெருப்பை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நாளிலே அனைத்து மக்களும் அல்லாஹ்வின் முன்னால் திரட்டப்படுவார்கள், வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். முதலிலே நாம் படைக்கிற முறை எப்படி அனுபவிக்கின்றார்களோ அதே போன்று மறுமை நாள் என்று ஒரு நாள் வருகிற பொழுது எல்லாம் அனுபவிக்கப்படுவார்கள். ஆதம் நபியிலிருந்து உலகம் அழைக்கப்படுகின்ற நாள் வரைக்கும் உண்டான அனைத்து மனிதர்களும் அணியணியாக நிற்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆனால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரத்தை நாம் ஏற்படுத்தவே மாட்டோம் என்று நினைக்கிறீர்களா? அப்படித்தான வாழ்க்கை இருக்கு. மறுமை இருக்குப்பா, நரகம் இருக்குப்பா தெரிஞ்சா நாளைக்கு மறுமை வரப்போது நான் தௌபா செஞ்சுக்கிறேங்கிறான். பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா இல்லையா? நான் தௌபா செஞ்சுக்கிறேன். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நிச்சயமாக மன்னிப்பான் என்று நமக்கு தெரியுமா? இதுவரைக்கும் நாம் பாவங்களை செய்திருக்கிறோம். அல்லாஹ் நாடினால், நாம் தௌபா செய்தால், கண்ணீர் மடித்தால் மன்னிக்கக்கூடிய இறக்க முடியும் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் நம்ம டிக்ளேர் பண்ண முடியுமா? என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாங்க, அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்ற தனியா நமக்கு தெரியாது. அப்ப இன்னும் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? செய்த தவறு நிப்பாட்டணுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நேரத்தில் அவருடைய ஏடுகள் வைக்கப்படும். எப்படியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறான் தெரியுமா? பாவிகள், குற்றவாளிகள் அதிலிருந்து உள்ள ஒன்றை பார்த்து பயந்து சொல்லுவார்கள், எங்கள் கை சேதமே, மாறி ஆதல் கிதாப், இந்த ஏடுக்கு என்ன ஆச்சு? மறுமை நாள் வருகிற பொழுது, எல்லாம் அணியாக இருக்கிற பொழுது, அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்காக செல்லுகிற பொழுது அவனுக்குன்னு ஒரு உண்டான ஏடு இருக்கிறது, அது வைக்கப்படும். ஏட்டை பார்த்துடனே மனிதன் பயப்படுகிறான், நடுங்குகிறான். மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏடுக்கு என்ன ஆச்சு? லா யுகாதிரு ஸகீரத்துன் வலா கபீரத்துன் இல்லா அஹ்ஸாஹா. சின்ன சின்னதை கூட பதிவு செஞ்சிருக்கிறேன், பெரியதையும் பதிவு செய்து அது ஓகே, ஆனால் நான் செய்த சிறியவற்றை கூட பதிவு செய்திருக்கிறதே. அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்தில் அவர்கள் முளையிலே வாழுகிற பொழுது எதெல்லாம் செய்தார்களோ அனைத்தையும் கண்ணுக்கு நேராக பார்ப்பார்கள். எழுதி முறப்பிக்காக ஒருவருக்கும் அல்லாஹ் அநீதி செய்ய மாட்டார், அநீதி இழைக்க மாட்டார். எப்படியான வார்த்தை! சாதாரணமாக கிடக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நான் என் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கும்
அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாத வாழ்க்கையாக மாற்றினால் நாளை எனக்கு நரகம். இறக்கின்ற பொழுது அந்த மரணத்திலும் வேதனை, மரணிப்பதற்கு பிறகு கபரிலும் வேதனை, கபரிலும் எழுப்பப்பட்ட மறுமை நாளின் விசாரணையிலும் வேதனை, விசாரணை முடிந்து நரகத்திலும் வேதனை. தேவையா நமக்கு? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், என்ன கேட்கிறான்? சிம்பிளான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பிற மார்க்கத்தை போன்று நம் உடலையும் நம்முடைய வாழ்க்கை அனைத்தையும் எல்லாம் தியாகம் செஞ்சு வற்புறுத்தி அல்லாஹ்வை வணங்க சொல்லல. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுது, நோம்பு மாசம் இருந்தா நோம்பு வை, இதர சட்டங்களை அவனுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், அதை விட்டு கடந்துச்சு வாழு என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. இதன்படி வாழ்ந்தால்தான் நமக்கு சூட்டப்பட்ட முஸ்லிம் என்கின்ற அர்த்தத்திற்கு உண்மையானவர்களாக நாம் மாற முடியும். எனவே நாம் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இந்த செய்திகளை நம் உறவுகளுக்கும் நம்மோடு சேர்ந்தவர்களுக்கும் சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதான் அனைவரும் ஆசைப்படுவோம். நான் நரகத்திற்கோ நீங்கள் சொர்க்கத்திற்கோ, நீங்கள் நரகத்திற்கோ நான் சொர்க்கத்திற்கோ சென்றால் நன்றாக இருக்குமா? அல்லாஹ்வை வணங்குற அனைவரும் சொர்க்கத்திற்கு போகணும். இப்போ உலகத்திலே அவன் தவறு செய்யறத நம்ம தட்டி கேட்கணும்ல. என் தம்பிதான, என் அண்ணன் தானும் சொல்லாதீங்க. தவறு என்றால் சுட்டி காட்டுங்கள். ஒரு நாள் அதிலே அவரை மாற்றும். நாளை மறுமை நாள்ல நரகத்தை பார்க்கும்போது நம்ம யோசிப்போம், அந்த வேலை நம்ம அதுல போய் விடல, நம்ம அண்ணன் நம்மளை காப்பாத்திட்டான். அதுதான் உண்மையான உறவை பேணுதல். என் உறவுக்கு கஷ்டப்படுகிற நேரத்தில் நான் உறவிலே நான் உதவி செய்கிறேன், அது உண்மையான உறவை பேணுதல். என் உறவை தவறிலிருந்து நீக்கி நாளை மறுமை நாளிலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து சொர்க்கம் செல்வோம், அது உண்மையான உறவை பேணுதல். என் உறவுகளோடு சேர்ந்து மாற்றத்தை நான் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக மாறுவோம், அதுதான் உண்மையான உறவை பேணுதல். இது போன்ற விதத்துகளுக்காக உறவை பேணுதல் என்கின்ற போலி வாதத்தை வைத்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வேலையை நாமே செய்யக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் எது சரி எது தவறு என்பதை பிரித்து பார்த்து உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்திக்கிணங்க வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். வளரமான மனிதர்களுக்கும் வரக்கூடியவான அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறிய அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கடையநல்லூர் டவுன் கிளை சார்பாக வரக்கூடிய சனிக்கிழமை தெப்பக்குளம் திடலில் வைத்து திருக்குரான் திறனாய்வு போட்டி பரிசீலிப்பு மற்றும் மார்க்க விளக்க கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிகமாக அதிலே கலந்து கொள்ளுங்கள். இது போன்ற மார்க்க சபைகளில் ஒன்று குழுமுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் அதிகமாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இப்படியான வாய்ப்புகளை நோக்கி ஓடிய உண்மையான இறைவனை வணங்கக்கூடிய, முடிந்த வரைக்கும் நான் விரையக்கூடிய, உண்மையில் அல்லாஹ் படைத்திருக்கிற சொர்க்கத்திற்கு உண்டான வாரிசாக என்ன வழிகள் எல்லாம் இருக்கிறது என்பதை தேடக்கூடிய முறையிலாக நாம் இருக்க வேண்டும். ரஹ்மான் மனிதர்களையும் சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக என்று கூறிய நிறைய